வணக்கம். இன்றைக்கி ஜியோ பொலிட்டிக்ஸில் நம்ம பார்க்க போகிறது மிடில் ஈஸ்ட்டில் நடந்துகிட்ருக்க, கல்ஃபில் நடந்துகிட்ருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. உலகமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்குது. அதாவது ரொம்ப நெருக்கமான பிரதர்லியாக இருந்துகிட்டு இருந்த சவுதி அரேபியாவையும் யூஏஇக்கும் ஒரு சண்டை. எங்கே வச்சுன்னு கேட்டிங்கன்னா யெமனில் வச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எங்கே தான் அந்த பிரச்சனை, என்ன நடந்தது, எங்கே பாம்பு பண்ணாங்க, சவுதி அரேபியா பாம்பு பண்ணுச்சுங்கிறது தான் செய்தி. எதுக்கு பாம்பு பண்ணாங்க, அதுக்கப்புறமா சவுதி அரேபியா எதுக்காக சண்டை போடுறாங்க, என்ன கிளைம் பண்ணுறாங்க, சவுதி அரேபியாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நாலாவது யுஏஇயோட ஸ்ட்ராட்டஜி என்னது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்னது. சவுதி ஒரு அல்டிமேட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது 24 hours உங்களுக்கு காலக்கெடு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கு தான். ஏன்னா 10 ஆண்டு காலம் பயங்கர க்ளோஸாக இருந்த 2 நாடுகளுக்கு நடுவில் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது. ஸோ அது என்ன அல்டிமேட்டம் கொடுத்துருக்காங்க, யெமனில் வச்சு தான் இந்த எல்லா பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஸோ யெமனோடைய அரசியல் ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, கடைசியில் நம்மளுக்கு முக்கியமானது நம்மளுக்கு எந்த விதத்தில் தாக்கம் ஏற்படுது. ஏன்னா நம்ம ஜியோ பொலிட்டிக்ஸ் எப்படி பார்க்குறோம்னா இந்தியாவோட பார்வையில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்தியாவுக்கு என்ன இதோட பெரிய இம்பாக்ட், அப்புறம் கன்க்ளூஷன், இதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு பட்சத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, யெமன் அப்படிங்கிற இடத்துல போர்ட் ஆஃப் முக்கல்லா, இங்கே தான் சவுதி அரேபியா பாம்பு பண்ணியிருக்காங்க. சரி, எதுக்காக பாம்பு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மிலிட்ரி கிரேட் வெப்பன்ஸ் ஒரு ஷிப்பில் வந்துட்டுருக்குது. எங்கேருந்து வந்துட்டுருக்குன்னு சொன்னால் யூஏஇலேருந்து வந்துட்டுருக்குன்னு இவங்களுக்கு ஒரு தகவல். அந்த தகவல்னால இவங்க தாக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 2-3 காரணங்கள் சொல்கிறாங்க சவுதி அரேபியாவிலேருந்து. என்ன காரணங்கள் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு யெமனில், சவுத் ஆஃப் யெமனில் எஸ்டிசி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அமைப்பு பிரிவினைவாத அமைப்பு போல். அதாவது யெமன்லேருந்து எனக்கு தனி நாடு வேணும், யெமனோட சவுத்தில் அது என்னங்கிறதெல்லாம் நான் எஸ்டிசி பற்றி சொல்லும்போது சொல்கிறேன். அப்போ அங்கே தவறான நபர்கள் இருக்காங்க, டெரரிஸ்ட் மாதிரி பிரிவினைவாதிகள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட யுஏஇ வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க. இது எங்கள் நாட்டுக்கு பயங்கர ஆபத்து, அதனால நாங்கள் தாக்குறோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வந்துட்டுருக்க ஷிப்பில் ட்ராக்கிங் சிஸ்டமை ஆஃப் பண்ணிட்டாங்க. நாங்கள் பார்த்தோம், ஒரு நியாயமான வண்டியாக இருந்ததுன்னு சொன்னால், எதுவும் பிரச்சனை இல்லை, லீகல் தான் சொன்னால், எதுக்கு அவங்க ட்ராக்கிங் ஆஃப் பண்ணணும். அப்போ அது ஒரு அடிஷ்னல் எங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது தாக்குறதுக்கு. மூணாவது யெமனோடைய அஃபீஷியல் கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட் இது அப்ரூவ் பண்ணல. அப்போ அந்த போர்ட் இன்னும் யாரோட கையில் தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யெமன் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. அப்போ அங்கே ஒரு கப்பல் வரப்போகுதுன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவல் வாங்கி ஒரு சிஸ்டமில் தானே வருவாங்க. அந்த அப்ரூவல் அந்த வரப்போகிற ஷிப்பு வாங்கலை. அப்போ இந்த மாதிரி பல காரணங்கள்னால வெப்பன்ஸ் இருக்குன்றது எங்களுக்கு உறுதி பண்ணப்பட்டிருக்கு. யெமன் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கலை, ட்ராக்கிங் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதனால் இது நாங்கள் ரெட் லைன்னு நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஜியோ பொலிட்டிக்கலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட் லைன் அப்படின்னா அலைஸு, தெரிஞ்ச நாடு, ரொம்ப க்ளோஸான நாடு, இதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா வெப்பன்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாதிப்புனா ஏற்படுது. நம்ம பார்த்தோம், இப்போ கூட ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் 2 பேர் கொஞ்சம் துப்பாக்கி வச்சுட்டு எத்தனை பேர் கொன்னாங்கன்னு பார்த்தோம். பகல்காமில் பார்த்தோம், 26/11 பார்த்தோம். அதனால் வெப்பன்ஸ் அவ்வளோ டேஞ்சரஸ். அதுவும் வெளியிலேருந்து வருதுன்னு சொன்னால் அவங்க தடுக்கிறதுக்கு எல்லா வேலைகள் பண்ணுவாங்க. அதனால் ரெட் லைன் நாங்கள் அறிவிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை தான் நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார் இப்போ ரீசெண்டாக. அது ஒரு நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி டேர்ம்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ்லாம் வெளிநாட்டு டேர்ம்ஸாக இருக்குது, ரெட் லைன் இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன புஷ் பண்ணுறோன்னு சொன்னால், நம்ம நாட்டுக்கு தான் பழைய வரலாறு இருக்குது, நம்மளுக்கும் பாரம்பரியம் இருக்குது, நம்மளும் காலங்காலமாக ஜியோ பொலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்டாக தான் இருந்திருக்கிறோம். அப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் எதுக்கு நம்ம ஃபாரின் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும், இனிமேல் நம்ம இந்தியன் டேர்ம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த டேர்ம் தான் அவர் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன டேர்ம் லக்ஷ்மண் ரேகா. அப்போ என்னோட பார்டர் லைன் இதுதான், அதை தாண்டேன்னா நான் என்ன பண்ணி அடிச்சிருவேன்னு சொல்கிறதுக்கு லக்ஷ்மண் ரேகாங்கிற டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லா இடத்துலையுமே. நம்மளுக்கு லக்ஷ்மண் ரேகா என்னென்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போது இவர் சொல்கிறது பற்றி பார்த்தா, நீங்கள் ஃப்யூச்சரில் ஜியோ பொலிட்டிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன தான் பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மண் ரேகாங்கிற டேர்ம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என்னால் கெஸ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ கர்மாங்கிற வார்த்தை அமெரிக்கன் பிரசிடென்ட்லேருந்து எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. இந்தியன் டேர்ம் தான். அப்போ ஒன்று பண்ணால் உனக்கு திரும்ப அடிக்கும் அப்படிங்கிறதுக்கு பேர் கர்மா. இப்போ இந்த என்ன சொல்கிறது, நியூட்டன்ஸ் ரூல்லாம் விட்டுட்டு எல்லோரும் கர்மா தான் சொல்கிறாங்க. அதே போல் நாளைக்கு ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் ரெட் லைன் சொல்ல போகிறதில்ல, லக்ஷ்மண் ரேகா தான் சொல்ல போகிறாங்க. எனக்கு அதில் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறாங்க ரெட் லைன், அதனால் நாங்கள் தாக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ சவுதி அரேபியா எதுக்காக கஷ்டப்படுது, எதுக்கு யெமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் இருக்க பிரச்சனைக்கு இவங்க எதுக்கு போய் தாக்கணும், அது ஒரு கேள்வி வரும். ஏன்னா யுஏஇ யெமனுக்கு அனுப்புது, இது எதுக்கு சவுதி அரேபியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியா விரும்புகிறது யுனைடெட் யெமன் அப்படிங்கிறாங்க. யெமனில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதத்தை நாங்கள் தடுப்போம் அப்படிங்கிறாங்க. சரி, எதுக்கு நீங்கள் அவங்க நாடு பிரிஞ்சா என்ன, பிரியாட்டி என்ன நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, அதுக்கு 2-3 காரணங்கள் சொல்கிறாங்க. முதல் காரணம் சவுதி அரேபியாவுக்கு யெமனுக்கும் 1300 கிலோமீட்டர் பார்டர் இருக்குது. அப்போது இவ்வளோ தூரம் எனக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா உன் பார்டர் மூலமாக எனக்கு இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட முடியும், அது ஒன்று. ரெண்டாவது, அந்த கடல் வழியில் நான் உன்னோட நாட்டு பக்கத்தில் கடல் வழியை நான் பயன்படுத்துகிறேன். அப்போ என்கிட்ட தான் வரணும், உன்னை கிராஸ் பண்ணி, இந்த இமேஜில் இருக்க மாதிரி என்னை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும்.
உங்களை கிராஸ் பண்ணி தான் என்கிட்ட வரணும். அப்போ அங்கே வந்து நீங்கள் ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெரர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னோட லாஜிஸ்டிக்ஸ் பாதிப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நாடு நல்லா இருக்கணுங்கிறது எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பங்களாதேஷில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இந்தியாவுக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நார்த் ஈஸ்ட் பக்கத்தில் இருக்குது, வெஸ்ட் பெங்கால் இருக்குது. நீ வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உள்ளே அனுப்புகிற, அப்போ நம்மளுக்கு அவ்வளோ இருக்குது தானே. அப்போ அவங்க நாட்டு உள் பிரச்சனையெல்லாம் கிடையாது, நம்ம நாட்டு பிரச்சனை. அதே தான் பாகிஸ்தான்லேயும் பகல்காம் அட்டாக் வரும்போது பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற டெரர் பேஸ்மே நம்ம அடிச்சுட்டு வரோம். ஏன்னா நீ அங்கே என்ன பண்ணுறேன்னா கஞ்சா செடி வளர்க்குற மாதிரி டெரரிஸ்ட்டை வளர்த்து எங்கள் நாட்டுக்குள்ளே ஊடுருவி விட்டால் இங்கே இருக்க மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அப்போது அதே இதை நம்ம வந்து சின்ன லெவலில் பண்ணுறோம், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பெரிய லெவலில் பண்ணுறாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு யுனைடெட் டிமெண்ட் வேணும், எனக்கு வந்து இந்த பார்டர் கடல்லாம் வேணுங்கிறாங்க. இப்போ யுஏஇ எதுக்கு பண்ணுறாங்க? இப்போ யுஏஇ தான் வந்து வெப்பன்ஸ் அனுப்பப்பட்டது தான் வந்து குற்றச்சாட்டு, அதுக்கு தான் வந்து பாம் பண்ணுறாங்க. யுஏஇ ஏன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் 2015 யுஏஇ என்ன பண்ணுறாங்கன்னா சவுதி அரேபியா கூட கோலிஷனில் வராங்களாமா. கிட்டத்தட்ட 10 வருஷமாக 2 பேரும் அன்பிரேக்கபிள்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கெல்லாம் வந்து இதை நான் படிக்கிறோம், ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கிற இடத்துலலாம் சவுதி அரேபியாவும் யுஏஇயும் அன்பிரேக்கபிள் பார்ட்னர்ஸுங்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய சண்டை வந்திருக்கு. அப்படி 2015 ஆரம்பித்தாலுமே அவங்களுக்கு எஸ்டிசி கூட பயங்கர ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நான் முதல்ல பார்த்தா அந்த எஸ்டிசி, அந்த பிரிவினைவாத அமைப்பு யெமனில், அந்த அமைப்புக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது யுஏஇ அப்படிங்கிறாங்க. சரி, அவங்களுக்கு ஏன் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேள்வி வருது இல்லையா? அது ஏன் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு அந்த முக்கல்லா போர்ட்டில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரெயிட், அதாவது அந்த குட்டியோண்டு ஒன்று இருக்குல்ல, இங்கே நம்ம மேப்பில் காமிக்கிற மாதிரி நம்ம யெமன் தாண்டி சவுதி அரேபியாக்குள்ளே போகிறது, இதுதான் வந்து ரெட் சீயோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்கிறாங்க. பப்பில் மண்டப் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெரிய லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறதுனால அதை ஆக்குபை பண்ணுங்கிறக்கா யெமனில் அவங்களுடைய வேலைகள் இருக்குங்கிறாங்க. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யெமனுக்கும் பர்டிகுலர்லி சவுத் யெமனுக்கும் யுஏஇக்கும் ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் இருக்குது போல். அதனால் வந்து இவங்க இந்த மாதிரி வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி, அப்போ அந்த எஸ்டிசிங்கிறது என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா யெமனில் வந்து பிரிவினைவாதம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு அமைப்பு. அது பிரிவினைவாதம்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களோட இதுக்காக போராடுவோம், போராட்டக்காரர்கள் அப்படின்வாங்க. எனக்கு அந்த நாட்டுக்குள்ளே என்ன எதுக்காக இப்படி கேட்குறாங்கிறது ரொம்ப டீப்பாக தெரியாது. பட் ஸ்டில் அவங்களுக்கு என்ன வேணும்னா தனி நாடு வேணும், யெமன்லேருந்து எனக்கு தனி நாடு வேணும்னு கேட்குறாங்க. 1990க்கு முன்னாடி அப்படி தான் இருந்திருக்கும் போல். அதனால் அந்த மாதிரி வேணுங்கிறாங்க. அவங்களுக்கு தனி ஆர்மி இருக்குதாமா. இங்கே டார்க் க்ரீனில் இருக்கிறது எல்லாமே வந்து யெமனோடைய தனி நாடு வேணும்னு கேட்குற எஸ்டிசியோடைய தேவைகள். ஸோ இதுதான் வந்து எஸ்டிசியோடைய பின்னணி. ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பலை, ஆனால் நம்மளுக்கு உலக நாடுகள் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களாமா, யெமனில் இருக்க பாக்கி 2 ஏரியாஸ்லேயும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதாவது ஹட்ராமௌட், மஹ்ரா அப்படிங்கிற பகுதி, யெமனில் இருக்க மற்ற பகுதிகளுடைய அவங்களுக்கு தேவை இருக்குது, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் வளர்ந்துட்டுருக்குங்கிறாங்க. ஏன்னா முதல்ல வந்து கோஸ்ட் லைனில் மட்டும்தான் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ சவுதி அரேபியா கூட பார்டர் ஷேர் பண்ணுற இடத்துலையும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறாங்க. அதனாலே சவுதி அரேபியா என்ன பண்ணுதுன்னு சொன்னால் எஸ்டிசி எதிர்க்கிறாங்க. ஏன்னா நீ பார்டர் லைனில் இருந்தால் எனக்கு கோஸ்ட்டில் மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை இருக்கும், நீ ஏதாவது ஸ்மக்கிள் பண்ணின்னு பிரச்சனை இருக்கும். இப்போ ஏன் பார்டர்கிட்டே நீ வந்துட்டேன்னு சொன்னால் அப்போ என் நாட்டுக்குள்ளே நீ ஊடுருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் வந்து சவுதி அரேபியாவுக்கு இந்த மாதிரியான ஒரு தேவை ஏற்படுது. ஸோ இப்போ இந்த பின்னணியில் சவுதி அரேபியா வந்து ஒரு அல்டிமேட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது 24 hours உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே யுஏஇ உன்னுடைய மிலிட்ரியை ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் அல்டிமேட்டம். ரெண்டாவது யெமன் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யுஏஇ கூட ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் போட்டதுனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஃபென்ஸ் என்னோட கோஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் முதல்ல அதை கட் பண்ணுங்கன்னு சொல்லி யெமன் கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போது இந்த ப்ரெஷருக்கு வந்து யுஏஇ பணிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ட்ரூப்ஸ் எல்லாம் புல் பண்ணிக்கிறேன், நான் யெமன்லேருந்து இப்போதைக்கு வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுஏஇ ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ யெமன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு டீம் இருக்கும் போல். நார்த் ஆஃப் யெமனில் வந்து ஹவுத்தி அப்படின்னு ஒரு டீமு, சவுத் ஆஃப் யெமனில் எஸ்டிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இவங்களெல்லாம் வந்து ஆல்ரெடி சண்டை போட்டுட்ருக்காங்க போல் கவர்மெண்ட் கூட. அது கூட இல்லாமல் இப்போ வந்து யுஏஇக்கு ஒரு கண்ணு, சவுதி அரேபியாவுக்கு ஒரு கண்ணு, இப்படி காம்ப்ளிகேட்டடாக போயிட்டுருக்குது. அதனால் கன்யூஸாக இன்னும் யெமனில் வந்து சரி வராது போல், இன்னும் போயிட்டே தான் இருக்கும் போல். இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இப்போ இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு வந்து யூரோப்புக்கு போகிற ட்ரேட் ரூட் இது மூலமாக தான் போகணும் போல, தான் ஷார்ட் ரூட். அப்போது அந்த ஸ்ட்ரெயிட் ஒன்று சொன்னோம்ல, அந்த ஸ்ட்ரெயிட் மூலமாக தான் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்தியாவுக்கும் யூரோப்புக்கு ட்ரேட் ரூட்ஸ் இருக்குது. அதனால் இந்தியா வந்து டைரெக்டாக பாதிக்கப்படுறது ஒன்று. ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நம்மளுக்கு அதோடைய ட்ரேட் ஷிப்மெண்ட்ஸ் பாதிக்கப்படும் ஒன்று. ரெண்டாவது, குளோபல் ஆயில் ஷிப்மெண்ட்ஸ், எனர்ஜி ஷிப்மெண்ட்ஸுமே வந்து இந்த ரெட் சீயில் இது மூலமாக தான் போகுது. அப்போ இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, அங்கே ஒரு போர் நடக்குது, அங்கே ஒரு பாம்பிங் நடக்குதுன்னு சொன்னால் ஓவரால் அந்த மெரைடைம் ரிஸ்க்கும் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ இது நம்மளுக்கு டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயந்தான். அதனால் வந்து
இப்போ பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் உலகம் கனெக்டடாக இருக்குன்னா, ஒரு இடத்துல அடித்தா மொத்த எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கிற அளவுக்கு தான் வந்து உலகம் கனெக்டடாக இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைலாம் ஈரான் வந்து மிகப்பெரிய லெவலில் பெனிஃபிஷரின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அந்த எல்லா என்னென்ன சம்பந்தங்கள் அதுக்குள்ளலாம் இன்னும் போகல. நம்ம இன்னும் ஜியோ பாலிட்டிக்ஸ் டெய்லி ஸ்டடி பண்ணிகிட்டே பண்ணிகிட்டு இதை பார்த்துட்டு இன்னும் மொத்தமாக உலக அரசியல் பற்றின ஒரு பெட்டரான புரிதல் கண்டிப்பாக கிடைக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ என்னோட முன்னாடி புரிதல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மிடில் ஈஸ்ட்டு எல்லாமே இஸ்லாம் நாடுகள், ஸோ அவங்கெல்லாம் பயங்கர க்ளோஸு, இஸ்ரேல் மட்டும் வந்து சண்டை இருக்கும், இந்த மாதிரி தான் வந்து ஒரு வேகான ஒரு அரகுர புரிதல், ரொம்ப இனிஷியல் புரிதல் தான். இப்போ எனக்கு இனிஷியல் புரிதல் தான். இப்போ தான் ஜியோ பாலிட்டிக்ஸை வந்து கொஞ்சம் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ என்ன பண்ணேன்னா, உங்கள் கூட சேர்ந்து நான் ஷேர் பண்ணுறேன், எனக்கு என்ன தெரியும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் என்னை கரெக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கரெக்டாக. என்னையோட நீங்கள் அதிக பேர் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுட்ருக்கீங்க. அதனால் கன்யூஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து வீல் க்ரோ டுகெதர். ஏன்னா இப்போது நம்ம நாடு வளர வளர ஜியோ பாலிட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம நாட்டுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம நாட்டுக்கும் ஜாஸ்தி ஆகிடுச்சு, உலகமே இப்போ என்னென்னா எல்லாம் ரொம்பவே கனெக்டட் ஆகிட்டோம். அதனால் வந்து நம்ம உலக அரசியல் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப தேவை தான். இன்னொன்று, உலக அரசியல் தெரியும் போது தான் நம்மளுக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுங்கிற நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இங்கே ஒரு பிரிவினைவாத அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து இவங்களுக்கு மட்டும் லாபம் கிடையாது, வெளிநாட்டவருக்கும் அதில் ஒரு லாபம் இருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ பாருங்கள், யமன் நாடு இருக்குது, யமன் நாட்டுக்குள்ளே ஒரு பிரிவினைவாத அமைப்பு இருக்குது. ஆனால் அந்த பிரிவினைவாத அமைப்பை டைரெக்டாக ஓப்பனாக 2 கண்ட்ரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கண்ட்ரி சப்போர்ட் பண்ணி இன்னொரு கண்ட்ரி எதிர்க்குது. அப்போது நம்ம ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இட் இஸ் நோ மோர் அந்த கண்ட்ரியோட பிரச்சனையே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பிரிவினைவாத அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா, அது அவங்களுக்கு மட்டும்தான் லாபம் கொடுக்குறது, அவங்க மட்டும்தான் அவங்களுடைய மொழி பற்றுலையோ இல்லை ஏதோ ஒரு பற்றுலையோ வேலை பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கவே கூடாது. பஞ்சாப் இருக்குதுன்னு சொன்னால் பஞ்சாபில் இருக்கிற பிரச்சனைக்கு கனடாவில் குரல் கொடுக்குறாங்க. அப்போது உலக அரசியல் வந்து நம்ம நாட்டுக்கு டைரெக்டாக இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உலக அரசியல் ரொம்ப முக்கியம். அதனால் நான் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளாம் சேர்ந்தே வந்து ஷேர் பண்ணி வீல் க்ரோ. உங்களோட கருத்துக்கள் எப்பயும் போல கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அதை பார்த்து தெரிஞ்சு ரிஃபைன் பண்ணிப்போம். மேலும் ஒரு பாசிட்டிவ் ஸ்டுடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.